வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. கட்சி மாறும் ஆவேச அம்மாள் சீமை சீனியர். இது ஒரு வார பத்திரிகையில் வந்த மிக மிக முக்கியமான செய்தி. ஓரளவுக்கு நம்பகமான தகவல் தான் எழுதுவாங்க. ஏற்கனவே அரசியல் புரசலாக இது பேசப்பட்டது தான். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா சட்டசபையில் அந்த சீமை சீனியர் முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை கேட்குறாரு. முதலமைச்சர் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலெலாம் சொல்கிறார். இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நாம் தமிழரில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் இன்றைக்கி வெவ்வேறு இடத்துல அப்படி ஒரே இதில் ஐக்கியமாகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த விஷயம் ஏன் முக்கியத்துவம்? அதுவும் இல்லாமல் 18ஆம் தேதி திமுக செயற்குழு கூட்டம் கூட்டுறாங்க. இதில் முக்கியமாக இந்த செயற்குழு கூட்டம் எதற்காக? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் பிரச்சனை, இன்னொரு பக்கம் திருமாவளவன் பிரச்சனை, ஒன்றிய அரசு பிரச்சனை, எடப்பாடி பிரச்சனை, இதையெல்லாம் மையம் வைத்து தான் நம்ம பேச போகிறோம். தொடர்ச்சியாக ஒரு விஷயம், இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவேச அம்மாள் அவர் அநேகமாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளில வர போகிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து அவங்க வெளியில் போகிறாங்க. இன்னொரு பக்கம் நெல்லையிலேருந்து நயினார் நாகேந்திரன் வெளில வர போகிறார் பிஜேபியிலேருந்து. இந்த ரெண்டு பேரும் ஏறக்குறைய முடிவாயிடுச்சா அறிவாலயத்தில் ஐக்கியமாகுது. என்ன சிக்கல்? என்னங்க சிக்கல்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஸ்வீட் பாக்ஸ் கேட்குறாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்குறாங்க. இது ரெண்டையும் உறுதி பண்ணிங்கன்னா வரேன்னு சொல்லிட்டு கொள்கை குன்றுகளாக கொள்கைக்காக நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிற தலைவர்கள் ஸ்வீட் பாக்ஸ்களையும் எம்எல்ஏ சீட்டையும் எதிர்பார்த்து இருப்பது அப்படிங்கிறது புதிதல்ல. ஒரு கட்சியிலேருந்து மாறுறாங்க அப்படிங்கும்போது அடுத்த கட்சிக்கு போகும்போது எனக்கு இவ்வளோ பணம், வெளிப்படையாக தான் நான் ஸ்வீட் பாக்ஸ்ன்னு நான் வெளிப்படையாக சொல்லிட வேண்டியதான், பணம் இந்த பதவி கொடுத்தீங்கன்னா வரேன். ஆனால் வெளியில் பேசும்போது என்னென்னா பதவியா, ஐயோ அதெல்லாம் எனக்கு இல்லை, மோடி மேலே இருக்க நம்பிக்கையில் வந்தேன், ஸ்டாலின் மேலே இருக்க நம்பிக்கையில் வந்தேன், எடப்பாடியார் தலைமையேற்று வந்தேன் சொல்லிக்க வேண்டியதான். பதவி பணம் தான், அதிகாரத்தை அடைவதுதான் அத்தனை போட்டியும். ஆசையை ஒழித்தால் நிம்மதியாக இருக்கலாங்கிறாங்க. ஆனால் மனிதனுடைய ஆசைக்கு எல்லையே எல்லாம் போய்விட்டது. அதுதான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் போவாரா அவர் போவாரான்னா நம்ம எல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டோம். பணம் தாங்க அது ஆம் ஆத்மி ஊழலுக்கு எதிரான கட்சி, ஊழலுக்கு எதிரான கட்சிங்கிறாங்க. அந்த கட்சியில் தான் மதுபான ஊழல். இன்னும் குறிப்பாக சொன்னால் நாங்கள்லாம் கொள்கை குன்றுகள். நாங்கள் ஆம் ஆத்மி அங்கேருந்து 2 அமைச்சர் வெளில போயிட்டாங்க. அவங்கெல்லாம் போய் பிஜேபியில் சேர்றாங்க. என்ன கொள்கை குன்றுகளோ தெரியவில்லை. இவர்களெல்லாம் என்ன கொள்கையில் இருந்தாங்கன்னே தெரியல. நாங்கள் கொள்கை குன்றுகள் அப்படின்னு நம்ம விஜயதாரண்யமாக காங்கிரஸ் ராகுல் காந்தி வரணுன்னாங்க. பார்த்தாங்க ராகுல் காந்தி வரல. எவ்வளோ நாள் தான் இங்கே அதிகாரம் இல்லாமல் இருக்கிறது, டக்குன்னு பிஜேபிக்கு போயிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒருத்தர் பிஜேபிக்கு போகிறோன்னா அவருக்கு என்ன கொள்கை? அதுவும் மோடியின் கொள்கைகளால் வியந்தேன்னாங்க பாருங்கள். இது வரைக்கும் அவங்களுக்கு பதவியே கொடுக்கல விஜயதாரணி. தமிழக அரசியலில் எப்படி சொல்கிறது, எவ்வளோ பேர் எவ்வளோ கட்சி மாறி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கட்சி மாறினவங்க இவங்க தான். ஏன்னா கூப்பிட்டு வச்சு ஒரு பதவியும் கொடுக்காம அவங்கள ஒரு வழி பண்ணுறாங்க பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாகுது. காங்கிரஸுக்கு துரோகம் பண்ணீங்களா, அனுபவிங்க, வேற என்ன. இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரு பிரச்சனை. இப்போ என்ன சிக்கல்? திமுகவில் என்ன சொல்லியிருக்காங்க? திமுகவில் ஓரளவுக்கு ஓகேன்ட்டாங்களாம். ஆனால் அந்த ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கறது மட்டும் இன்னும் முடிவாகலை. அதுக்கு ஒன்றுக்கு தான் சார் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அநேகமாக அந்த மேடைகளில் ஒலித்திட்டு இருக்கக்கூடிய குரல் இப்போ திமுகவில் ஒலிக்கும். ஏற்கனவே கல்யாண சுந்தரத்துலேருந்து ராஜீவ்காந்தியிலேருந்து அங்கேருந்து வந்த பல பேர் இங்கே வந்துட்டாங்க. அதாவது சீமான் ட்ரைனிங் கொடுப்பாரு. அந்த மாணவர்கள் வெளியில் சீமானுக்கு எதிராக பேசுவாங்க. இதுதான் சீமான் கட்சியோடைய பலவீனம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் யூடியூப் ஃபேஸ்புக்கெலாம் ஆக்டிவாக இருக்கவங்க நாம் தமிழரை பற்றி ஏதாவது ஒன்று பேசினீங்கன்னா ஃபுல்லாக வந்துடுவாங்க. ஆனால் என்னென்னா இவங்க வரவங்க ரொம்ப நல்லவங்க தான். அவங்களாம் அதெல்லாம் மாற்றுக்கருத்தெல்லாம் ரொம்ப நல்ல, ஏன்னா சம்பாதிக்காதவங்க, ஒரு தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி பேசக்கூடியவர்கள், கொள்கைக்காக இருக்கவங்க. அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் இல்லை. மற்ற கட்சிகளை விட விடுதலை இதில் நம்ம நாம் தமிழரில் இருக்கக்கூடியவர்கள் கொள்கைவாதிகள் தான். ஆனால் என்ன சிக்கல்னா தொடர்ச்சியாக பயிற்சி பெற்று அவங்க இடத்துலேருந்தே வெளியிலேருந்து அவங்கள திட்டும்போது இவங்கள ஒரு காலத்தில் அதே தம்பிகள் சூப்பரான ஆளுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்க உங்களையே திட்டுறாங்க. அப்போ எங்கே குளறுபடி அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும். அடுத்தவங்க கட்சி அடுத்த மற்ற கட்சியிலேருந்து உங்களை உங்கள் ஆளுங்களை விலை பேசுகிறாங்கன்னா ஏன் அவர்கள் விலை போகிறவர்கள்லாம் போயிட்டே இருங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் கொடுப்பீங்க, இன்னொருத்தர் போயிட்டே இருப்பாங்கன்னா அது சரியான ஒரு கட்சியாக இருக்காது. நாம் தமிழர் நல்லா இருக்கணுங்கிறதால தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு தமிழர் நாடாள வேண்டும், அதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. வெளியில் இருக்கக்கூடிய பிஜேபி மதவாத கட்சி வரதை விட வரலாம். இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த பேரம் தான் சொல்லணும். எப்படி ஆயிடுச்சுன்னா ஓரளவுக்கு முடிவாயிடுச்சான். எப்போ சேருவாங்கங்கிறது காத்துட்ருக்காங்க. சேர்ந்துருவாங்க ஒன்று. அதையும் தாண்டி 18ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த கூட்டம், இதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறோம். இந்த மத்திய மாவட்டத்தை சேர்ந்த அந்த ஆவேச அம்மாள்கிட்ட பேசினது யாருன்னா இங்கேருந்து திமுகலேருந்து ஒரு மிக மிக முக்கியமான அமைச்சரே பேசியிருக்காங்க. ஏற்கனவே நாம் தமிழர்லேருந்து வந்தவரும் பேசியிருக்கார். பேசி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகி ஓரளவுக்கு இப்போ நாம் தமிழருக்கும் தெரிஞ்சு போச்சு. நாம் தமிழரில் என்ன பிரச்சனைனா ஏற்கனவே அந்த அம்மாவை பற்றி நிறைய பேசிட்டாங்க.
இப்போ அவங்க வந்து சில விஷயங்களை வெளிப்படையாக பேசுனாங்கன்னா அது மிகப்பெரிய அளவுக்கு பலவீனத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நாங்கள்லாம் பேசுவோம் கீசுவோம் நிறைய பேசிகிட்டு இருக்கார். ஏற்கனவே அவங்க கட்சியில் இருக்கவங்கெல்லாம் சில விஷயங்களை சொன்னாங்க. இவங்க வந்து பல விஷயங்களை சொல்லுவாங்கிறாங்க. பல விஷயம் சொன்னால் அது ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஏன்னா நான் இலங்கைக்கு சென்றது எப்படி, அங்கே பிரபாகரனை சந்தித்த எப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இவங்க அதெல்லாம் இல்லைங்க ஷூட்டிங்காக போனாருன்னு சொல்லி அது ஒரு பெரிய சிக்கலாச்சு. அந்த சிக்கல் வெளியில் இன்னும் அவங்க போய் என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, அங்கேருந்து என்ன வந்தது, இப்படி பல விஷயங்கள் சொன்னால் அது கண்டிப்பாக ஒருத்தர் போனாலும் கட்சியை பாதிப்பு ஏற்படுத்துங்க. நீங்கள் நினைக்கலாம் கட்சியை பாதிப்பு, எவ்வளோ நாள் தான் பயிற்சி எடுத்துகிட்டே இருப்பீங்க. இது ஒரு சிறிய சிக்கலை ஏற்படுத்த போகுது. ஏன்னா விஜயை பற்றி அவர் பேசியது யார் தூண்டுதலில் பேசினார் எல்லாத்துக்கும் தெரியும், மக்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் என்னென்னா நம்ம இப்போ நிறையா பேசுகிறோம்னு நினைக்கிறவரை பற்றி அடுத்த மேட்டருக்கு போயிடுவோம். அடுத்த மேட்ரு நயினார் நாகேந்திரன் 4 கோடி மேட்டரெலாம் மாட்டிகிட்டு இருக்காரு. மேலே பிஜேபி கை விட்டுருச்சு. ஒரே ஒரு ஆட்டக்காரர் தான் அண்ணாமலை மட்டும்தான். அண்ணாமலைக்கு வேண்டிப்பட்டவனா இருங்க, இல்லைனா வெளில போங்கன்ட்டாங்க. அதனால் வேணாம் பாடம் இங்கே வந்துடலான்னு வந்துட்டார். அதிமுகவில் போனால் வேலைக்கு ஆகாது, திமுகவே வந்துடுவோம். திமுகவில் வந்து இப்போ நெல்லையில் வேறு சரியான ஆள் இல்லை, பிடிச்சிடலாம். அதனால் இப்போ ஐக்கியம் ஆகிட்டார். அதுவும் குறிப்பாக உதயநிதி உதயநிதிக்கிட்ட நெருக்கமாக போகிறாருன்னு சொல்கிறாங்க. அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 18ஆம் தேதி திமுகவுடைய செயற்குழு கூட்டம். என்ன முக்கியமாக பேசப்படுது? நிதி திரட்டுவது, அதையும் தாண்டி முக்கியம். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய மாவட்டங்களில் எதில் நம்ம கம்மியாக ஓட்டு வாங்கணும், அங்கே எப்படி டெவலப் பண்ணுறது, முக்கியமாக மாற்றுக் கட்சியில் இருக்கவங்கள எத்தனை பேர் நம்ம தூக்கிட்டு வரோம். அதில் குறிப்பாக விஜய் கட்சி. என்னங்க விஜய் கட்சி ஆரம்பிக்கவே இல்லைன்னா, ஆமாம் ஆரம்பித்த உடனே அங்கேருந்து ஆளை தூக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். கொத்தாக நிர்வாகிகள் தாவாக்காவிலேருந்து சேர்ந்தனர் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது? தாவாக்கா நினச்சவங்க அவங்களாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போவே என்ன பிரச்சனை பார்த்தீங்களா, கொஞ்சம் நியூஸ்லாம் போட்டுருவாங்க. ஒரு 4-5 பேர் மட்டும் நிற்கிறாங்க தாவாக்காரங்களாம். எங்களுக்கு திருப்பூர் எங்களுக்கு பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாங்க. இதெல்லாம் வருங்க. நான் முதலே சொன்னேன்ல, புஷியானதை பற்றி பேசுவாங்க, அவர் பணம் வாங்கிட்டு பேசுகிறதா ஒரு சேனலில் போடுறாங்க, எல்லாம் வரும். இது எல்லாம் வருதுன்னா கூட விஜய் அவருக்கு தெரியாதா? எது உண்மை எது பொய்ன்னு பகுப்பாய்வு பண்ணாமையாக இருப்பார் அவர். அதனால் இந்த மாதிரி வதந்தியெல்லாம் ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கோம். விஜய் கட்சியில் இப்போ ரொம்ப சீக்கிரம் முன்னாடி வரும்னு நினச்சேன், இப்போ வருது. மற்றபடி நம்ம இன்னும் சொல்கிறோம், விஜயோடைய கட்டுமானம் எல்லாம் அந்த கட்டமைப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அவரை பற்றி நம்ம பேச முடியும். இப்போதைக்கு ஒரு டாப்பிக்காக தான் இருக்கார். நம்மளே மக்கள் கருத்து எடுத்துருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். மக்கள் கருத்து 3 எடுத்துருக்கோம், முடிஞ்சால் பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா பலதரப்பட்ட மக்கள் நம்ம பேசியிருக்காங்க, யார் அடுத்து வரணும், விஜய் அவர்கள் பேசியது என்ன, திமுக பற்றிலாம் பேசியிருக்காங்க. அது அவசியம் பாருங்கள். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக 200ங்கிற இலக்கோடு மிக மிக வேகமாக இருக்கிறது. அதனால் ஆள் தூக்கும் படலம் நடந்துட்டு இருக்குது. அவங்கெல்லாம் உள்ளே வந்தால் திமுகவுக்கு பலம்னா, யார் ஒருவர் புதிதாக வந்தாலும் திமுகவுக்கு பலம் தான், மாற்று கருத்தே இல்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.